வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது தினகரன் செய்தி பிரிவின் பிரதான செய்தி அறிக்கையோடு. செய்தி தொகுப்பு தினகரன் செய்தி பிரிவு. செய்திகளை வாசிப்பவர் நீக்லாஸ் குறிஞ்சிகன். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன் முதலில் தலைப்புச் செய்திகள். முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலுக்கு அழைப்பு விடுக்கும் கனேடிய பிரதமர். தமிழ் பொது வேட்பாளரை ஏற்க முடியாது என சம்பந்தன் திட்டவட்டம். சிங்களவர்களையும் கலங்க வைத்த முள்ளிவாய்க்கால் பேரவலம். மன்னாரில் புதையல் தோண்ட முற்பட்ட கடற்படை அதிகாரி உட்பட 7 பேர் கைது. இலங்கை ராணுவத்தின் அராஜகத்தை அம்பலப்படுத்தும் கண்கண்ட சாட்சியம். இலங்கையில் நள்ளிரவில் நடந்த பயங்கரம், ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 படுகொலை. இனி தொடர்பான விரிவான செய்திகள். முள்ளிவாய்க்கால் பேரவலத்தின் 15ஆம் ஆண்டு தினம் நேற்று தாயகமெங்கும் உணர்வுபூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டது. 30 வருடங்களாக ஆயுத போராட்டம் மௌனித்து நேற்றுடன் 15 வருடங்களை கடந்துள்ளன. இது தொடர்பான நிகழ்வுகள் தாயகத்திலும் புலம்பெயர் நாடுகளிலும் நடைபெற்றன. இந்நிலையில் தென்னிலங்கையைச் சேர்ந்த சிங்கள இளைஞர் ஒருவர் முள்ளிவாய்க்காலில் நடைபெற்ற நினைவு தின நிகழ்வில் கலந்து கொண்டதுடன் வலி சுமந்த நிகழ்வுகளை தனது சமூக வலைதளங்களில் பதிவு செய்திருந்தார். எங்கள் சொந்த மக்களை அளவைத்து நாங்கள் வென்றது போர் அல்ல என குறித்த இளைஞன் தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். ஒரு தென்னை மரத்தின் வாழ்க்கையை அடையாளப்படுத்துவதன் மூலம் முள்ளிவாய்க்காலில் மக்கள் தங்கள் அன்புக்குரியவர்களை நினைவு கூறுகின்றார்கள். முள்ளிவாய்க்கால் படுகொலையை அடையாளப்படுத்த இந்த தென்னை மரங்கள் போதாது என அவர் குறிப்பிட்டுள்ளார். முள்ளிவாய்க்காலில் அழுது கண்ணீர் வடிக்கும் தாய்மார் ஈடுணை இல்லாதவர்கள். தனது பிள்ளையின் இழப்பின் வலி தாய் ஒருவருக்கு மட்டுமே தெரியும். தமிழ் மக்களின் கண்ணீரின் வலி தென்னிலங்கை மக்களுக்கு புரிந்து கொள்ள மொழியொரு தடையாக உள்ளதாகவும் சில சிங்கள இளைஞர்கள் பதிவிட்டுள்ளனர். கைது செய்கின்ற அச்சமின்றி தமிழர்கள் இனப்படுகொலையின் 15 ஆண்டுகளை நினைவுகூர அனுமதிக்க வேண்டும் என்று மேரிலாந்துக்கான அமெரிக்க செனட் பென் கார்டின் இலங்கையிடம் வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்க செனட் வெளியுறவு குழுவின் தலைவராகவும் பதவி வைக்கும் செனட்டர் பென் கார்டின் தமது எக்ஸ் தளத்தில் இதனை தெரிவித்துள்ளார். இலங்கையின் கொடூரமான உள்நாட்டுப் போரின் போது ஆயிரக்கணக்கான தமிழர்கள் கொல்லப்பட்டனர், வலுக்கட்டாயமாக காணாமல் போக செய்யப்பட்டனர் மற்றும் சித்திரவதை செய்யப்பட்டனர். இந்த நிலையில் மரணித்தவர்களின் நினைவேந்தலுக்கான முள்ளிவாய்க்கால் தினத்தையொட்டிய கைதுகளால் தொந்தரவுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இதனை மையப்படுத்தி அமெரிக்க செனட்டரின் கோரிக்கை வெளியாகியுள்ளது. முன்னதாக வடக்கு கிழக்கில் நினைவேந்த நிகழ்வுகள், கண்காணிப்பு, துன்புறுத்தல்கள் மற்றும் கைதுகள் மேற்கொள்ளப்பட்டன. மட்டக்களப்பில் கிழக்கு பல்கலைக்கழக தமிழ் மாணவர்கள் பல்கலைக்கழக வளாகத்திற்கு வெளியே கவனஈர்ப்பு போராட்டத்தின் போது கைது செய்ய போவதாக அச்சுறுத்தப்பட்டுள்ளனர். இலங்கை போலீஸ் அதிகாரிகள் விழிப்புணர்வுக்காக அமைக்கப்பட்டிருந்த பூக்கள் மற்றும் மெழுகுபத்திகளை ஆக்ரோஷமாக தள்ளி மாணவர்களை பரிமாறவிருந்த கஞ்சியை பானையை எடுத்துச் சென்றனர். அதே நேரம் திருகோணமலை சம்பூரில் இனப்படுகொலையில் உயிரிழந்தவர்களை நினைவு கூறும் வகையில் கஞ்சி பரிமாறிய 4 தமிழர்கள் கைது செய்யப்பட்டனர். மன்னார் பேசாலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சிறுதோப்பு காட்டு பகுதியில் புதையல் தோண்டியதாக கூறப்படும் நிலையில் கடற்படை அதிகாரி உள்ளடங்களாக 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இராணுவ புலனாய்வு துறையினருக்கு கிடைக்கப்பட்ட ரகசிய தகவலின் அடிப்படையில் திடீர் சோதனை நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளனர். இதன்போது புதையல் தோண்டிய நிலையில் புதையல் தோண்டும் உபகரணங்களுடன் 7 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களில் ஒருவர் திருகோணமலை கடற்படை முகாமில் கடமையாற்றும் கடற்படை அதிகாரி என தெரிய வந்துள்ளது. ஏனையவர்கள் தென்பகுதியைச் சேர்ந்தவர்கள் எனவும் கைது செய்யப்பட்டவர்கள் பேசாலை போலீசாரிடம் மேலதிக விசாரணைகளுக்காக ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். மேலும் அவர்கள் பயன்படுத்திய 2 வாகனங்கள், ஸ்கேனர் இயந்திரம், மந்திர பொருட்கள் ஆகியவையும் மீட்கப்பட்டு பேசாலை போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. மேலதிக விசாரணைகளை பேசாலை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். இறுதி யுத்தத்தில் உயிர் நீத்த பல்லாயிரக்கணக்கான உறவுகளை நினைவேந்த நிகழ்வானது தமிழர் தாயகமெங்கும் உணர்வுபூர்வமாக நேற்று முன்னெடுக்கப்பட்டது. உதிரம் சிந்தி மண்ணுக்காக போராடிய வீரர்களையும் இலங்கை ராணுவத்தின் கோர தாக்குதலால் பலியான தமது உறவுகளையும் தாயக மக்கள் கண்ணீர் சிந்தி தமது அஞ்சலியை செலுத்தியிருந்தனர். இவ்வாறு பல்வேறு கதறல்களுக்கு மத்தியில் யுத்தத்தினால் கோரமுகத்தை கண்ணால் கண்ட தாயொருவர் தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருந்தார். இலங்கை ராணுவத்தின் அராஜகம் மற்றும் துன்புறுத்தல்கள் தொடர்பில் பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் அவர் முன்வைத்திருந்தார். குருநாகலில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் படுகொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். குருநாகல் மீரிகம மாலதனிய வீடொன்றுக்குள் புகுந்த 42 வயதான திருடனால் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். சுமார் 80 வயது வயோதிபர், 77 வயது அவரது மனைவி மற்றும் 42 வயது மகன் மூவரும் வீட்டினில் உறங்கிக் கொண்டிருந்த நிலையில் கொல்லப்பட்டுள்ளனர். வீட்டுக்குள் புகுந்த நபர் கொடூரமான முறையில் வெட்டி கொலை செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கொலையாளி என சந்தேகிக்கப்படும் திருடன் பெரும் தொகை பணம் மற்றும் நகைகளுடன் பதற்றத்துடன் வீதியால் நடந்து சென்றுள்ளார். இதனால் சந்தேகமடைந்த போலீசார் திருடனை கைது செய்துள்ளனர். வீட்டினுள் இளம் வயதினர் பெரிதாக இல்லை என்பதை அறிந்த திருடன் அதிகாலை 3 மணியளவில் வீட்டினில் நுழைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கையை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கு இந்த சவாலையும் எதிர்கொள்ள தாம் தயார் என முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா தனது எக்ஸ்தல பதிவில் தெரிவித்துள்ளார். தமிழீழ விடுதலை புலிகளுக்கு எதிராக ராணுவத்தை வழிநடத்தி 15 வருடங்கள் கடந்துள்ள நிலையில் இலங்கையில் ஒற்றுமை தொடரும் என்றும் பொன்சேகா நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். 3 தசாப்த கால மோதலின் பின்னர் இலங்கை விடுவிக்கப்பட்டு மீண்டும் ஒன்றிணைக்கப்பட்டு 1.5 தசாப்தங்கள் கடந்துவிட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். போரில் ஏராளமானோர் உயிரிழந்தும் மற்றும் பெரும்பாலானோர் கைகால்களையும் இழந்துள்ளனர். போர் இனிமையானது அல்ல, எனவே சமாதானத்துக்கும் விலையுண்டு என்று பொன்சேகா கூறியுள்ளார். இந்நிலையில் அடுத்த பரம்பரை போரை கொண்டு செல்ல மாட்டேன் என்று தாம் உறுதியளித்தபடி முப்படையினர் மற்றும் சம்பந்தப்பட்ட அனைவரின் ஆதரவுடன் தாம் தமது வார்த்தையை நிறைவேற்றியதாக பொன்சேகா கூறியுள்ளார்.
இலங்கையில் இடம்பெற்ற ஆயுத போரின் போது தமிழர்களுக்கு இழைக்கப்பட்ட அட்டூழியங்களுக்கு பொறுப்பு குரல் மற்றும் நீதி வழங்கப்பட வேண்டும் என முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலையின் 15வது ஆண்டு நினைவு நாளில் பிரித்தானிய அரசியல்வாதிகள் குரல் எழுப்பியுள்ளனர். இலங்கை தீவில் மனித உரிமைகளை மேம்படுத்துவதில் பிரித்தானியா கவனம் செலுத்தி வருவதோடு தங்கள் அன்புக்குரியவர்களை சுதந்திரமாக நினைவுகூர அனுமதிக்கும் அர்த்தமுள்ள முன்னேற்றத்தை பிரித்தானியா ஆதரிப்பதாக வெளியுறவு செயலாளர் டேவிட் கேமரோன் குறிப்பிட்டுள்ளார். எனினும் 2013 இலங்கையின் வடக்கு பகுதிக்கு விஜயம் செய்தபோது அங்கு உண்மை, நீதி மற்றும் அனைவருக்கும் பொறுப்பு குரலை பிரித்தானியா ஆதரிக்கும் என்று தாம் உறுதியளித்ததாக கேமரோன் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை தமிழர்களுக்கான நீதியை உறுதி செய்வதில் இங்கிலாந்து தீர்க்கமான நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என்று பிரித்தானியாவின் டிஜிட்டல் கலாச்சாரம், ஊடகம் மற்றும் விளையாட்டுத்துறையின் பிரதி அரசு செயலாளர் தங்கம் டெப்னாலன் கோரியுள்ளார். முள்ளிவாய்க்காலில் உயிரிழந்தவர்களை நினைவு கூறும் நாளில் குற்றவாளிகள் சட்டத்தை முன் நிறுத்தப்பட வேண்டும் என வலியுறுத்துவதாக தங்கம் டெப்னால் குறிப்பிட்டுள்ளார். மேலும் மோதல்கள் முடிவடைந்து 15 ஆண்டுகளுக்கு மேலாகிறது. ஆனால் இலங்கை அரசாங்கம் எந்தவொரு அர்த்தமுள்ள விசாரணையும் மேற்கொள்ளவில்லை. இத்துடன் பாதிக்கப்பட்ட தமிழர்களுக்கு நீதி வழங்க சர்வதேச சமூகத்திற்கு வழங்கிய உத்தரவாதங்களை நிறைவேற்றவும் அது தவறிவிட்டது என்றும் தங்கன் டெப்னோனை குறிப்பிட்டுள்ளார். முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றத்தில் நேற்றைய தினம் அஞ்சலி செலுத்த வந்திருந்த சர்வதேச மன்னிப்பு சபையின் செயலாளர் நாயகம் இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனுடன் கலந்துரையாடியுள்ளார். முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றத்துக்கு அருகில் காலை 10 மணியளவில் வாகனத்தில் வந்திறங்கிய சர்வதேச மன்னிப்பு சபையின் செயலாளர் நாயகத்தை ஸ்ரீதரன் எம்பி வரவேற்றுள்ளார். அதன் பின்னர் ஸ்ரீதரன் எம்பியுடன் சிறிது நேரம் கலந்துரையாடிய அக்னேஷ் கலாமான் முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றத்தில் வரிசையாக நின்று அங்கு அமைந்துள்ள நினைவு தூபிக்கு மலர் தூவி மண்டியிட்டு அஞ்சலி செலுத்தினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் இறுதி யுத்தத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை நினைவு கூறுவதற்காக கனேடிய அரசின் சார்பில் அந்நாட்டு பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அழைப்பு விடுத்துள்ளார். முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் தொடர்பில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறித்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இலங்கையில் 1/4 நூற்றாண்டு காலம் நீடித்த ஆயுதப்போர் 15 வருடங்களுக்கு முன் முடிவுக்கு வந்தது. முள்ளிவாய்க்கால் படுகொலையில் உட்பட்டு பல்லாயிரக்கணக்கான தமிழர்கள் அவலமாக உயிரிழந்தார்கள். இன்று வரை மேலும் பலர் காணாமல் போய் காயமடைந்து அல்லது இடப்பெயர்வுக்கு உட்பட்டு உள்ளார்கள். அர்த்தமற்ற இந்த வன்முறையால் ஏற்பட்ட நீடித்திருக்கும் வலியுடன் வாழும் பாதிக்கப்பட்டவர்கள், தப்பி மற்றும் அவர்களது அன்புக்குரியவர்கள் ஆகியோரை நாம் இன்று கௌரவிக்கின்றோம். 2 வருடங்களுக்கு முன்பு கனேடிய நாடாளுமன்றம் மே 18ஆம் தேதியை தமிழின படுகொலை நினைவேந்த நாளாக ஒரு மனமதாக அங்கீகரித்தது. போரின் போது புரியப்பட்ட குற்றங்களுக்கும் இலங்கையில் அனைவரும் எதிர்கொண்ட துன்பங்களுக்கும் நீதி கிடைப்பதற்கும் பொறுப்பு கூறப்படுவதற்கும் நாம் எப்போதும் குரல் கொடுப்போம் என்றும் கனேடிய பிரதமர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்காவின் அதிபர் தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்தும் யோசனையை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று இலங்கை தமிழரசு கட்சியின் சிரேஷ்ட தலைவர் ரா சம்பந்தன் மாவிசோ சேனாதராஜா அவர்களிடம் தனது நிலைப்பாட்டை இறுக்கமாக வெளியிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் கருத்து வெளியிட்டுள்ள எம்.ஏ. சுமந்திரன், சம்பந்தனையாவை நேரில் ஒரு தடவை சந்தித்திருந்தேன். அதன் பின்னர் அவர் தொலைபேசி வாயிலாக உரையாடியிருந்தார். இந்நிலையில் அவர் தேர்தலில் தமிழர்கள் சார்பில் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவது சம்பந்தமாக 3 விடயங்களை சுட்டிக்காட்டியுள்ளார். முதலாவதாக, நாங்கள் தொடர்ச்சியாக தமிழர்கள் சார்பில் பொது வேட்பாளர் ஒருவரை களமிறக்குவதில்லை என்ற நிலைப்பாடு இருந்து வருவதோடு ஐக்கிய இலங்கைக்குள் தீர்வினை பெற்றுக் கொள்வதற்கான முயற்சிகளை முன்னெடுத்து வருகின்றோம். அதேபோன்று இரண்டாவதாக, பொது வேட்பாளர் விவகாரம் ஒஸ்லோ உடன்பாட்டை மீறுவதாக அமையும். ஏனென்றால் ஒஸ்லோ உடன்பாட்டில் இலங்கை அரசாங்கம் சமஷ்டி அடிப்படையிலான பேச்சுக்கு தயார் என்றே கூறியுள்ளது. ஆகவே பொது வேட்பாளர் ஒருவரை களமிறக்குவதனூடாக அந்த ஒப்பந்தத்தினை தூக்கி எறிந்து செயற்பட முடியாது. மூன்றாவதாக, இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் பிரகாரம் வடக்கு கிழக்கு இணைப்பு செய்வதாக இருந்தால் வாக்கெடுப்பை செய்ய வேண்டும். எனினும் அவ்வாறு வாக்கெடுப்பை செய்யாது இருந்தால் கல்லோயா திட்டம் உள்ளிட்ட காலத்தில் மேற்கொள்ளப்பட்ட குடியேற்றங்கள் அகற்றப்பட வேண்டும். ஆகவே கிழக்கு மாகாணத்தில் வெளியேற்றப்பட்டவர்கள் மூழ்குடியேற்றப்பட்டதன் பின்னரே வாக்கெடுப்பை நடத்த முடியும். அவ்விதமான சந்தர்ப்பங்களை விடுத்து பொது வேட்பாளர் தெரிவுக்கு செல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் தனது நிலைப்பாட்டினை மாவை சேனாதராஜாவுக்கும் தெரியப்படுத்தியுள்ளதாகவும் சுமந்திரன் தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் தினகரனின் பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. தினமும் முக்கிய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எம்மோடு இணைந்திருங்கள். மீண்டும் மற்றொரு செய்தியின் வாயிலாக சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.